அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் அதில் குழப்ப நிலை நீடிக்கிற வண்ணமாகவே இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக விசிகா பக்கம் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த குழப்ப நிலையை எப்படி பார்க்குறீங்க? நேருக்கு நேர் எதிரெதிராக போட்டியிடக்கூடியது ரெண்டு கட்சி, ரெண்டு அணி தான். ஒன்று திமுக அணி, ஒன்று அதிமுக அணி. அதிமுக அணியில் வந்து பெரிய குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. திமுக அணியில் வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, வருத்தங்கள், வேதனைகள், குமுறல்கள், கண்ணீர்கள், அப்படி அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே அழுகிறேன், இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. அது ஒரு இணக்கமாகவே ஆகலை. அது எப்படி தேர்தலில் எதிரொலிக்கும்ன்றது வந்து கணிக்கவே முடியல. ஏன்னா திருமாவுக்கு விசிகாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் இழைக்கப்படுதுன்றாங்க. அந்த துரோகத்தை செய்கிறவங்க யார்? இப்போ இந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலே இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்போ திமுக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவீனமாக இருக்கா? ஒரு வேலை கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தேர்தலை எப்படி எதிர்நோக்க போகிறாங்க, வெற்றி அடைவாங்களா அப்படின்ற கேள்விலாம் இருக்க தான் செய்யும். அதில் என்னென்னா விசிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் வந்துட்டு காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுவதாக இருந்தது. அப்புறம் எல்லாம் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்குமே திமுகவோட அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு அதிமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டு அதிமுக சொல்லுது, அண்ணாமலை சொல்கிறாரு, அவங்க சொல்கிறதெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். விசுவாசத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிலையில் தான் விசிகா தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அண்ணன் திரும்ப வந்து இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாருன்றது அவர் முகமே காட்டி கொடுக்குது. தனித்து நின்று என்ன பிடுங்க போகிறேன்னு கேட்குறீங்க. அண்ணன்கிட்ட இருந்து தடுமாற்றமான வார்த்தை, இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. இது 3 லட்சம் வாக்குகள் இருக்குன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 வாக்குகள், ஒரு 5,000 வாக்குகளாக நீங்கள் வந்து சாம்பிள் எடுத்தால் தான் இன்றைக்கி டேட்டுக்கு உறுதிப்படுத்த முடியும். முன்னாடிலாம் அப்படி அவசியம் கிடையாது. ஒரு ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டு அப்படி எடுத்து ஒரு பகுதியில் 300 ஓட்டுனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து ஒரு 5 பாயிண்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 வாக்கு தான் சாம்பிள். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல கட்சி கூட்டணி, எத்தனை கட்சி கூட்டணிகள் அதிகமாகுதோ, உனக்கு 2 கட்சி இருந்ததுன்னா அந்த சாம்பிள் எடுத்து குறைவாக எடுக்கலாம். சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து இருக்குது. ஏன்னா அந்த பைட் எடுக்கும் போதே நமக்கு தெரிய வருது. 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு இருக்குது. இது உள்ளபடியே நம்ம சொல்லி தானே ஆகணும். குறிப்பிட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து நாம் தமிழுக்கு தான் வாக்களிப்போம், யாருக்குமே வாக்களிக்க மாட்டோம். ஒரு சீட்டாக அவங்க வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. பரவலாக அது கேட்டால் அவங்களுடைய வாக்குகள், நாம் தமிழுக்குள்ளே வாக்குகள் வந்து யாரும் அசைக்கலைன்னு தெரிய வருது நமக்கு. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கூட்டணிகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக அரசியல் களத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கு. குறிப்பாக திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் அதில் குழப்ப நிலை நீடிக்கிற வண்ணமாகவே இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக விசிகா பக்கம் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த குழப்ப நிலையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கோம் அதிகமான குழப்பம் திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணியில் 2 கூட்டணி பெரிய கூட்டணி, இந்த 2 கூட்டணி தான் திமுக அதிமுக. மீதியெல்லாம் தனித்து போட்டிடுறாங்க. தாவேக்காவும் தமிழ்நாட்டில் தனித்து போட்டிடுறாங்க. நாம் தமிழ் கட்சியும் தனித்து போட்டிடுறாங்க. இப்போது நேருக்கு நேர் எதிரெதிராக போட்டியிடக்கூடியது 2 கட்சி, 2 அணி தான். ஒன்று திமுக அணி, ஒன்று அதிமுக அணி. அதிமுக அணியில் வந்து பெரிய குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. திமுக அணியில் வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, வருத்தங்கள், வேதனைகள், குமுறல்கள், கண்ணீர்கள், அப்படி அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே அழுகிறேன், இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. அது ஒரு இணக்கமாகவே ஆகலை. அது எப்படி தேர்தலில் எதிரொலிக்கும்ன்றது வந்து கணிக்கவே முடியல. ஏன்னா இவங்க வந்து வெளிப்படையான மோதல்கள் கூட நம்ம இந்த பனிப்போர்ன்றது ரொம்ப ஆபத்தானது. வெளிப்படையாக மோதிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேச்சுவார்த்தையில் சமரசமாயிருவாங்க, அப்படி போயிடும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கை குளிக்க வந்து ஒருத்தர் கை குளிக்கிறாங்க, நேருக்கு நேர் பார்த்துட்டு அப்புறம் பின்னாடி வந்து பொறுமுறாங்க. மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாக பேசும்போது ஒரு பேச்சு, அப்புறம் வந்து கூட்டாக உட்காந்து பேசும்போது ஒரு பேச்சு, அப்படி தான் இருக்குது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமா வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய குழப்பத்தில், கடும் குழப்பத்தில் இருக்கிறாருன்னு தான் தெரியுது. பட் இது என்ன எலெக்ஷன் ரிசல்ட்டில் என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை உருவாக்குன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒரு மில்லியன் கொஸ்டினாக தான் இருக்குது. காரணம் என்ன, அந்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தலைமை மீது ஒரு வருத்தம் இருக்குது. அந்த வருத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அதை சொல்ல வேண்டியதே இல்லை. திமுக கூட்டணி மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொன்னால் கூட வந்து அதை சொல்ல வேண்டியதே இல்லையே. அப்போது ஒரு கேள்வி எழுதுல, எதனால் அந்த கேள்வி எழுது? கூட்டணி வந்து தலைமை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து துரோகம் எடுத்ததா, அல்லது வந்து வேட்பாளர்கள் வந்து ஏற்கனவே களத்தில் இருந்த எம்எல்ஏக்கள் இப்போ வந்து அவங்க துரோகம் அடித்தாங்களா,
விசிகா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் திருமாவுக்கு விசிகாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் இழைக்கப்படுதுன்றாங்க. அந்த துரோகத்தை செய்கிறவங்க யார்? இப்போ இந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலே இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்போ திமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவீனமாக இருக்கா? ஒரு வேளை கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்தலை எப்படி எதிர்நோக்க போகிறாங்க, வெற்றி அடைவாங்களா அப்படின்ற கேள்விலாம் இருக்க தான் செய்யும். அதில் என்னென்னா விசிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் வந்துட்டு காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுவதாக இருந்தது. அப்புறம் எல்லாம் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்குமே திமுகவோட அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டு அதிமுக சொல்லுது, அண்ணாமலை சொல்கிறாரு, அவங்க சொல்கிறதெல்லாம் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள், அதாவது கரண்ட் எம்எல்ஏ கூட சொல்ல முடியும். அந்த எம்எல்ஏக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு இல்லைன்ட்டு மீண்டும் வந்து போட்டியிடறதுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அது நேர்மையான நடவடிக்கையே நம்ம வச்சுப்போமே. ஏன்னா வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நேர்மையான நடவடிக்கை தான். ஆனால் அந்த நேர்மையான நடவடிக்கையில் பாரபட்சம் இருக்கக்கூடாதுல்ல. சிந்தனை செல்வன் மீண்டும் சீட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, அது என்ன மெஷர்ஸு? அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுத்தல ஏதாவது மெஷர்ஸ் சொல்லுங்கள், அப்போ நம்ம நம்பலாம். இல்லைங்க இவங்ககிட்ட இந்த 3 பேர்கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி வந்து அவர்கிட்ட இருக்குது, ஸோ அதனால் நாங்கள் அவருக்கு சீட்டு கொடுத்தோம் மீண்டும் அப்படி சொன்னால் பரவாயில்ல. நீங்களே சொல்கிறீங்க மீண்டும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கணுன்றதுக்காக கொடுத்தோன்னு சொன்னால் அப்போ அவர் யார்? அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு ஆள் இல்லையா? சிந்தனை செல்வனுக்கு மட்டும் எப்படி மீண்டும் சீட்டு கொடுத்தீங்கன்னு அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவர்களே காட்டுமன்னார் கோயிலில் அவர் எடுத்த முடிவு தான். அதுபோல் அந்த முடிவை மறுபடியும் மாற்றுறாரு. கேட்டால் அதுவும் வந்து ஸ்ட்ராட்டஜி தான், இதுவும் ஸ்ட்ராட்டஜி தான், அதுவும் உத்திங்கிறாரு. போட்டியிடாமல் பின்வாங்கிறதும் ஒரு உத்தி தாங்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கே தன்னைத்தானே ஒரு திருப்தி பண்ணிக்கிறதுக்காக தான் பேசுகிறாரு தவிர உள்ளபடியே என்ன தான் நடக்குது. இப்போ பலரும் ஒரு அங்கீகாரமே இன்னும் நமக்கு கிடைக்கல இல்லையா விசிகாவுக்கு? தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு கட்சி. இப்போ ஆனால் வந்துட்டு கூட்டணிக்குள்ளே வந்துட்டு ஒரு அங்கீகாரம் இல்லை. கூட்டணிக்குள்ளே அங்கீகாரம்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் காலமாக வந்து திமுக அரசு எடுக்கிற அத்தனை முடிவுகளுக்கும் நீங்கள் வந்து இணங்கி போயிட்டீங்க. எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? இங்கே விசுவாசம் என்பது வேறு, அடிமைத்தனம் என்பது வேறு. நீங்கள் விசுவாசத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் அண்ணன் திருமா செயல்பாடு இருந்தது உண்மைதானே? நீங்கள் விசுவாசமாக இருக்கிறது வேறு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து சுயமரியாதை இழக்கக்கூடாது இல்லை. விசுவாசத்தை நான் வந்து காட்டுறன்றதுனால அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சுயமரியாதை இழந்தீங்கன்னா அப்படி தான் வந்து திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து பொன்முடி அவர்களுடைய துணைவியார் காலில் விழுந்தது கூட அப்படி தான். விசுவாசத்தை காட்டுறன்ற பேரில் நீங்கள் வந்து காலில் விழுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், நாங்கள் மூத்தவர்கள் காலில் விழுறது வந்து ஆசீர்வாதம் தானே அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு சுயமரியாதை இயக்கத்தில் நீங்கள் இயங்குற நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு பொது வெளியில் பண்ணுறதுன்றது வந்து ஒரு கேள்வி ஆகிடும். நீங்கள் ஆசீர்வாதம் கேட்குறீங்க, ஒரு மூத்தவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினா அது 4 சுவத்துக்குள்ளே முடியணும். அதுதானே நீங்கள் வந்து பொது வெளியில் வந்து காட்சிப்படுத்தப்படும் போது உங்களுடைய சுயமரியாதை அங்கே கேள்வியாகுதா இல்லையா? அப்போது இதெல்லாம் தான் நான் பார்க்குறேன். இவங்க வந்து விசுவாசத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிலையில் தான் விசிகா தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அண்ணன் திருமா வந்து இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாருன்றது அவர் முகமே காட்டி கொடுக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் நல்லவர்கள். ஸோ நல்லவர்கள் வந்து தப்பு செய்தாங்க, இல்லை வந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குதுன்னா அது அவங்க வந்து யாரும் வந்து பெருசாலாம் கண்டுபிடிக்க தேவையில்ல, அவங்க முகமே காட்டி கொடுத்துரும். ஏன்னா நல்லவர்கள் சொல்கிறேன். பொதுவாக நல்லவர்கள் வந்து தவறு செய்கிறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு குற்றமே செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முகம் காட்டி கொடுத்துரும். அவங்க எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டாங்க. ஒரு கொலையே பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கொலையே பண்ணான்னா கூட பார்த்தீங்கன்னா அவன் ஓடிலாம் ஒழிய மாட்டான். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கொலை பண்ணிட்டான், ஆனால் நல்லவன், ஆனால் சூழ்நிலை கருதி பண்ணிட்டான், அவன் எங்கேயுமே ஓடி ஒழிய மாட்டான். இதே ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் எப்படிலாம் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு முதல்ல பிளான் பண்ணுவான், அப்புறம் பண்ணிட்ட பிறகும் பிளான் பண்ணுவான். ஆனால் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வெள்ளையண்டியாக இருக்கிறவன் வந்து ஒரு கொலையை பண்ணிட்டான்னா அவன் முகமே அவனுக்கு காட்டி கொடுத்துரும், அவன் நேராக போய் சரண்டர் ஆகிடுவான். அப்படி தான் இருக்குது. அண்ணன் வந்து அவர் ஏதோ ஒரு கட்சிக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பிழை செய்கிறாரு, ஏதோ ஒரு வந்து தவறான நடவடிக்கை எடுக்கிறாரு, இல்லை அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சொல்கிறத நம்மளே சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாருமே ஒரு வார்த்தை பொதுவாக பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மிரட்டப்பட்டார். ஒரு போராளியை வந்து மிரட்டப்பட்டார்னு சொல்லி இங்கே வந்து ஒரு விவாத பொருள் ஆகுதுன்னு சொன்னால் அதுவே அசிங்கம். சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க இவரு மிரட்டல அவரு மிரட்டினாருன்றாங்க. இது எப்படி இருக்கு? திமுக மிரட்டல, ஆர்எஸ்எஸ் மிரட்டுச்சுன்னு சொல்றது யாரு? சொந்த கட்சியை சார்ந்தவங்க சொல்றாங்க. திமுக மிரட்டினாங்கன்னு சொல்றீங்க. திமுக எல்லாம் மிரட்டலங்க, ஆர்எஸ்எஸ்ல வந்து டெல்லியில கூட்டு மிரட்டினாங்க.
அப்படின்னு ஒரு பேச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாருமே வந்து இப்போது பாண்டேக்கு கூப்பிட்டு இவங்க வந்து அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு அம்பேத்கர் விழாவில் வந்து ஏதோ ஒரு அவார்டெலாம் கொடுத்தாங்க, அவரை ஹானர் பண்ணாங்க பாண்டே. அந்த பாண்டே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாணக்கியா சேனலில் வந்து தம்பில் என்ன கொடுக்குறாருன்னா, மிரட்டப்பட்டார் அப்படின்ற மாதிரி, மிரட்டப்பட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு தம்ப்லைன் கொடுக்குறாரு. அதுவே வந்து ஒரு தலைவருக்கு வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி தானே, அது வந்து டிஃபேம் பண்ணுற மாதிரி தானே. கண்டிப்பாக இல்லையா? ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தம்ப்லைன் வைக்கக்கூடாதுல்ல. நெருக்கடின்னு கொடுங்க, அச்சுறுத்தல்னு கொடுங்க. மிரட்டப்பட்டார்னு சொல்கிறது, ஒரு போராளி தலைவரை போய் நீங்கள் மிரட்டப்பட்டார்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் இல்லையா? காலங்காலமாக அப்படி தானே வந்து இவர் வந்து அண்ணன் திருமா யார், ஒரு போராளி தலைவர் அப்படிதானே வந்து பார்க்கப்படுது. விசிகா தரப்புல இருந்து மறுப்பு எதுவும் தெரிவிக்கலையா, அமைதியா தானே இருக்காங்க. விசிகா தரப்புல அதான் சார், விசிகா தரப்புனால அங்கே யாரு, அண்ணன் திருமா தான் நாங்கள் விசிகா தரப்பு இல்லையா? அப்போ அங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகிறீங்க, வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து எளிதாக வந்து கடந்து போகிறீங்கன்னா அப்போ என்ன பொருள்? அப்போ உங்ககிட்டயே அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது தானே பொருள். நீங்கள் ஒரு கட்சியில் வந்து நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்கன்னா அந்த கூட்டணி தலைமைக்கு நீங்கள் வந்து விசுவாசமாக இருக்கிறது தப்பு இல்லை. அந்த விசுவாசத்தை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை கடந்து போனால் அப்போ நீங்கள் அந்த கூட்டணி விட்டு வெளியே வரணும். சரி, கூட்டணி விட்டு வெளியே வரணும்னா நீங்கள் கூட்டணியிலே இருங்க. அப்போ அந்த கூட்டணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், எதுவுமே எங்களுக்குள்ள பிளவு இல்லைங்க, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்றது வரணும். ஆனால் நீங்கள் தான் வந்து காணொலியே போடுறீங்க, எங்களை வந்து உற்சாகப்படுத்தலை, எங்களை ஊனப்படுத்துகிறாங்க, எங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறது யாரு? நீங்கள் தான். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா பிற கட்சிகளையோ அல்லது பிற நபர்களையோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் தனித்து நின்று என்ன பிடுங்க போகிறேன்னு கேட்குறீங்க இல்லையா? அது சரியான வார்த்தை கிடையாது இல்லை. அண்ணன்கிட்டேருந்து தடுமாற்றமான வார்த்தை, இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை இது. நீங்கள் தனித்து நின்று என்ன பிடுங்க போகிறீங்கன்னு கடந்த காலத்தில் வந்து திருமாவையும் கேட்டார், இப்போ சொந்த கட்சியிலும் கேட்குறாரு இல்லையா? அது வந்து சரியான வார்த்தை கிடையாது. கூட்டணியில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடுங்கிறது என்னன்னு ஒரு கேள்வி வந்தா. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கட்சி தரப்பில் அதாவது திருமாவளவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு ரொம்ப இணங்கி போகிறாரு, கொள்கையில் ரொம்ப சமரசம் பண்ணிக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பட்டியலின மக்களுடைய வாக்குகள் வந்து இந்த வாட்டி தாவேகா பக்கம் போயிடும். அதனால தான் திருச்சியில் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு உத்தேசமான ரெண்டு வகையில் வந்து ஒரு கணிக்கிறாங்க. ஒன்று உத்தேசமான ஒரு யூகத்தின் அடிப்படையில் கணிக்கிறாங்க எந்த வாக்குகள் எங்கே போகும்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து உளவுத்துறை தரக்கூடிய ரிப்போர்ட்ஸு, சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து உளவுத்துறையோட ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் இருக்கும், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு களம் மாறுச்சுன்னா உடனே அன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இங்கே யூகத்தின் அடிப்படையில் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க சில பேர். கருத்து கணிப்பு நடத்துகிறோன்னா யாரான்னு கேட்டிங்கன்னா, சென்னை டிஸ்ட்ரிக்ட் இல்லை, அந்த அவன் ஆஃபீஸ் 4 சவர் இருக்கு பாருங்கள், அங்கேயே ஒரு ஏசியை போட்டு உள்ளே உட்காந்து அங்கேயே கம்ப்யூட்டர் வச்சு அவனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து களத்தில், ஏன்னா 234 தொகுதியில் வந்து இங்கே ஒரு சாம்பிள் எடுக்கணும்னு சொன்னால் சராசரி வாக்குகள் வந்து 3 லட்சம் வாக்குகள் இருக்குன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 வாக்குகள், ஒரு 5,000 வாக்குகளாக நீங்கள் வந்து சாம்பிள் எடுத்தால் தான் இன்றைக்கி டேட்டுக்கு உறுதிப்படுத்த முடியும். முன்னாடிலாம் அப்படி அவசியம் கிடையாது. ஒரு 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 பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓட்டு 200 ஓட்டு 300 ஓட்டு அப்படி எடுத்து ஒரு பகுதியில் 300 ஓட்டுனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து ஒரு 5 பாயிண்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 வாக்கு தான் சாம்பிள். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல கட்சி கூட்டணி, எத்தனை கட்சி கூட்டணிகள் அதிகமாகுதோ, உனக்கு 2 கட்சி இருந்துன்னா அந்த சாம்பிள் எடுத்து குறைவாக எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 முனை போட்டின்னு வச்சுங்க, அப்போ அதுக்கேற்ற சாம்பிள் எடுக்கணும். இது இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 வாக்குகள்லேருந்து 10,000 வாக்குகள் வந்து ஒரு ஒரு தொகுதியில் நீங்கள் வந்து சாம்பிள் எடுத்தால் தான் அதை வச்சு நீங்கள் ஒட்டுமொத்த ஒரு தொகுதியில் வந்து யார் வந்து முதல் 2வது 3வதுன்னு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு சவுத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஏசியை போட்டு உட்காந்துக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமில் உட்காந்து யூகத்தின் அடிப்படையில் தட்டுறீங்க இல்லையா? இப்போது நானே சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நேற்றைய தினம் நான் ஒரு 3 தொகுதிக்கு போயிருந்தேம்மா. 3 தொகுதினா 3 மாவட்டங்கள்னு எடுத்துங்க. 3 மாவட்டங்கள் எடுத்துங்க. 3 மாவட்டத்தில் 3 தொகுதிகள். அது வந்து சென்னை, திருவள்ளூர், அரக்கோணம், சரிங்களா? அரக்கோணம்னா என்ன உங்களுக்கு, சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து ஒரு ஒரு தொகுதியில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 தொகுதிகள் 3 மாவட்டம். அதில் நான் வந்து பரவலாக அங்கே செய்தி சேகரிக்கும் போது பயிற்று சில நண்பர்கள் எடுத்தாங்க வேறு ஒரு சேனலில். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் திமுக முதல் இடத்துல இருக்குது.
அது கூட பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுக்குன்னா சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து இருக்குது. ஏன்னா அந்த பைட் எடுக்கும்போதே நமக்கு தெரிய வருது. 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே இருக்குது. இது உள்ளபடியே நம்ம சொல்லி தானே ஆகணும். நமக்கு தனிப்பட்ட முறையில் வந்து விஜய் பிடிக்குது பிடிக்கலை, தனிப்பட்ட முறையில் டிவிக்கே பிடிக்குது பிடிக்கலை, அது வேறு விஷயம். கொள்கையில் பிடிக்குது பிடிக்கலை, விஜயோட தனிப்பட்ட நடவடிக்கை பிடிக்குது பிடிக்கலை. ஆனால் பரவலாக அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 தொகுதி தான். 3 மாவட்டங்களில் 3 தொகுதிகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 70 வயதாலும் விஜய் டிவிக்கேன்னு சொல்கிறான். சரிங்களா? இந்த டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்ற அந்த நெரட்டிவில் இருக்குது. நான் 3 தொகுதியில் நான் பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்குது. திருவள்ளூர்னு சொல்லலாம். இல்லைம்மா, நான் சொல்கிறேன், அதாவது டிஎம்கே இருக்குது. ஏன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விஷயத்தில் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. நாளைக்கு பணப்பட்டுவாடா கூட நடத்தலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 3ன்னு இருந்தாலும் கூட 6க்கு 3ன்னு இருக்குது. சரிங்களா சொல்கிறது? 6 3னா 1 வந்து அதிமுகன்னு இருக்குது. அப்போ 6க்கு 3ன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு இடத்துல தாவேக்காக்கு 6 இருக்குது, திமுகவுக்கு 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? திமுகவுக்கு 3 இருக்குன்னா தேர்தல் நெருக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து பணப்பட்டுவாடெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அதை மறுக்கலாம் முடியாது. ஆனால் டிவிக்கெல்லாம் அது நடக்காது. நடக்கிறதுக்கான அந்த 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 கேப்பபிள் இல்லை கேண்டிடேட்டுகளை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல கேட்டால் எப்படி தான் 2வது இடம்னு இருக்குது இது டிவிகேக்கு இல்லையா? ஏன்னா இவங்க வந்து பணத்தையும் செலவு பண்ணுவாங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி பிடிச்சி வந்துடுவாங்க. ஒரு தொகுதியில் சட்டமன்ற நான் சொல்ல 3 தொகுதினா அந்த 3 தொகுதியில் அப்படி இருக்காங்க. டிவிகே 2வது, ஏடிஎம்கே 3வது இடத்துல இருக்குது. ஆனால் இது தெரியாமல் நம்ம ரங்கராஜ் பாண்டே இவங்களுக்கு 35%, அதிமுக 45% சொன்னேன். இன்றைக்கி டேட்டுக்கு நான் சொல்கிறேம்மா, பரவலாக வந்து நான் கணித்த வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். டிவிக்கே திமுகவை காட்டிலும் அதிமுக வாக்குகளை தான் சரிய வைக்குது. இது நான் களத்தில் கண்டதை நான் சொல்லிட்டேன். நான் அடுத்த வாரமும் நான் போகிறேன், சண்டே போகிறேன். அப்போது நான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் டிவிக்கேக்கு நம்ம பிடிக்குது பிடிக்கலன்றான் அது வேறம்மா. இப்போ நான் எதிர்க்கிறேன், விஜயோட தனிப்பட்ட நடவடிக்கைகளை எதிர்க்கிறேன், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறத எதிர்க்கிறேன், கொள்கையை வந்து கோட்பாடு இல்லை, கூட இருக்கிற நபர்களை வந்து எதிர்க்கிறேன், எல்லாமே நான் எதிர்க்கிறேன். விஜய் டிவிக்கேவை எதிர்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. ஆனால் மக்களுடைய ஆதரவுன்னு பார்க்கும்போது அவங்க என்ன பேசுகிறான்னு கேட்டால் இந்த கட்சிகளே மாறி மாறி ஓட்டு போடுறோம்பா, அவர் தான் வரட்டும்பா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையும் கொடுத்தீங்கன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகார செல்வாக்கு ஏற்கனவே வந்து மக்களுக்கு செய்த அந்த இது இன்றைக்கி செய்யக்கூடிய விளம்பரங்கள், அதுக்கப்புறம் அடுத்தது கடைசியாக அடிக்க போகிற பணம், இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்கும். அப்படி தான் இருக்குது. ஆனால் ரங்கராஜ் பாண்டே அப்படியே மாற்றி சொல்கிறார், அவருடைய ஆசையை சொல்கிறார். இங்கே எனக்கு கூட ஒரு ஆசை இருக்குது, டிவிக்கே தோற்கணும்னு ஆசை இருக்குது, மண்ணை கவணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அது வந்து என் தனிப்பட்ட ஆசையாக இருக்கும். ஆனால் அங்கே மக்கள் என்னன்றத உண்மையை சொல்லணுமா இல்லையா? இதானே பார்க்குறோம் நம்ம. அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து விசாரிக்கும் போது அந்த பைட்டு போய் கேட்கும் போது உறுதியாக சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் நாம் தமிழுக்கு வாக்களிப்போம். அதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து நாம் தமிழுக்கு தான் வாக்களிப்போம், யாருக்குமே வாக்களிக்க மாட்டோம். ஒரு சீட்டாவது அவங்க வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. பரவலாக அது கேட்டால் அவங்களுடைய வாக்குகள், நாம் தமிழுக்குள்ள வாக்குகள் வந்து யாரும் அசைக்கலைன்னு தெரிய வருது நமக்கு. ஆனால் சரிவு யாருக்கு? இதில் விஜயோட அரசியலில் யாருக்கு சரிவு அப்படின்னா பெருவாரியான சரிவு. அதுக்காக மற்ற கட்சிகள் சரிவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பெருவாரியான சரிவுன்னு கேட்டால் அதிமுக தான். அது நம்ம பார்க்குறோம் சார். அதே மாதிரி இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மக்கள் நீதி மையமில் பார்த்தீங்க அப்படின்னா விருப்ப மனு வந்து வாங்கியிருக்கிறாங்க வேட்பாளர்கள் கிட்ட. அதுக்கு பணம் கட்டியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க போல. ஆனால் அந்த பணம் கட்டின பணம் திரும்ப கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான குளறுபடிகள் வந்து இது ஏற்கனவே திமுகவில் ஏகப்பட்ட குளறுபடிகள். கமலஹாசன் தான்ப்பா ரொம்ப நல்லவர், தியாகம்லாம் பண்ணிட்டு வந்துட்டாருப்பா, பிரச்சனை கிடையாதுப்பா அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுமைன்னு சொல்லிட்டு இங்கே கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை வந்து ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான்ற மாதிரி கமல் பண்ணுறதுல நியாயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் என்ன தான் நாட் ரீஃபண்டபுள் அப்படின்னு சொன்னால் கூட சரிங்களா, இந்த இடத்துல வந்து என்னன்னா நீங்கள் வந்து கூட்டணி கட்சியில் போய் நீங்கள் வந்து சீட்டு கேட்குறீங்க, நீங்கள் 5 தொகுதி கேளுங்க, 10 தொகுதி கேளுங்க. ஆனால் விருப்ப மனு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, பொதுவாக விருப்ப மனுக்கள் வாங்கும்போது நீங்கள் எத்தனை சீட்டு வாங்குவீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, கூட்டணிக்காக நீங்கள் போகிறீங்க, ஆனால் விருப்ப மனு கொடுங்கன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் கட்டினதாக சொல்கிறாங்க. 50,000 தலா 50,000 60 பேர் கட்டினதாக சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து
ஒரு மனிதருக்கும் 50,000ன்றது பெரிய பணம் தானே இல்லையா? அப்போது வந்து 5,000 சொன்னாலும் பெரிய பணம் தான். 500ரூவானாலும் சரி பரவாயில்லப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் 5,000 தாண்டி 50,000 ரூபாய் கட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த சீட்டு நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 3 சீட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்க, ஆனால் அந்த தேர்வு செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் குழுக்களில் போட்டேன், உங்களுக்கெல்லாம் லக்கு கிடைக்கல, இந்த 3 பேருக்கு தான் கிடச்சிதுன்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் சீட்டே வாங்கலை, வேணாம்னு சொல்லிட்டீங்களா அல்லது அவங்க மறுத்துட்டாங்களோ, நாங்கள் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்க கூட்டணி. இப்போ நீங்கள் சீட்டே வாங்கலை. அப்போ சீட்டே வாங்காத போது சீட்டை வாங்குனீங்கன்னா அப்போ இந்த 50,000 கட்டினாங்கன்னா அப்போ நாட் ரீஃபண்டபுள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அப்படி சொல்லி தான் நாங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சீட்டே வாங்கலை, தேர்தலில் போட்டியிடவும் இல்லை, சீட்டு வாங்கலை ஆனால் நாங்கள் தனித்து போட்டிடுறோம்பா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் தனித்தும் போட்டியிடல, சீட்டும் வாங்கலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடுது, இந்த மக்கள் நீதி மையன்ற கட்சி தேர்தலில் போட்டியிடுதுன்ற அடிப்படையில் தான் நீங்கள் வந்து விருப்ப மனு கட்டணத்தை வாங்கியிருக்கீங்க. அவங்களும் ஒரு 60 பேர் கொடுத்துட்டாங்க. இப்போ சீட்டு நீங்கள் போட்டியிடவே இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும்? ரீஃபண்ட் பண்ணணும், அதான நியாயம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா யாரும் திருப்பி கேட்கலை. ஒன்று இது யாரும் திருப்பி கேட்கலை. அதனால் அந்த பணத்தை வந்து நாங்கள் வந்து கட்சியோட நிதிக்கு கட்சி நிதியாக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இது அந்த 60 பேரும் லெட்டர் எழுதி கொடுத்தாங்களா? லெட்டர் எழுதி வாங்கினீங்களா? இந்த 60 பேருமே வந்து லெட்டர் எழுதி நாங்கள் வந்து விருப்பம் தெரிவிக்கிறோம், நீங்கள் போட்டிடலாம் கூட பரவாயில்ல, இந்த சீட்டை இந்த தொகையை வந்து நீங்கள் வந்து கட்சியோட நிதிக்கு பயன்படுத்திங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை அப்படி ஏதாவது லெட்டர் ஏதாவது எழுதி கொடுத்தாங்களா? இல்லவே இல்லை. இது எப்படி நேர்மையான நடவடிக்கை? ஸோ மக்கள் நீதி மையன்றது கமல் வந்து நல்லா பேசலாம், இது நியாயமா? நீங்கள் தேர்தலில் போட்டிடுறீங்கன்ற அந்த அடிப்படையில் தான் நீங்கள் விருப்ப மனு கேட்குறீங்க. அந்த விருப்ப மனுவும் 60 பேர் பணம் கட்டுறாங்க, தலா 50,000 ரூபாய். ஆனால் அந்த தொகையை நீங்கள் என்ன 60 பேர், ஆனால் அந்த தொகையை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா போட்டியிடலன்னு கேட்டால் அப்போ நம்ம போட்டியிடலன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன், ஆனால் அங்கே போட்டியும் போட முடியல, அவங்க வந்து எங்களுக்கு சீட்டு வந்து ஒதுக்கலை, அதனால் நம்ம வந்து அந்த கட்சி போட்டியிடல. அப்போ கட்சி போட்டியிடாத போது அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலியான ஒரு விருப்ப மனு வந்து ஒரு வாங்கி ஒரு போலித்தனமாக நிற்கிறதா சொல்லி அப்போது அந்த பணத்தையும் வாங்கிட்டு திருப்பியும் தராததுன்றது அது மோசடி. கேட்கலன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. அவங்க கேட்குறாங்க, கேட்கல, நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் நேர்மையாக இருந்தால் இல்லையா? நீங்கள் கமல் வந்து நேர்மையான மனிதராக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் விருப்ப மனு கட்டின பணத்தில் வந்து நான் வந்து எந்த செலவையும் பண்ணலை, காரணம் அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு சீட்டே ஒதுக்கலை, ஆனால் தேர்தலில் போட்டியிடவும் இல்லை, ஆனால் உங்கள் விருப்ப மனு கட்டுறதுக்கான கொடுத்த பணத்தை நான் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அது நேர்மையான நியாயம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? பணம் வாங்கியாச்சு, அது முதல வாயில் போனது தான், ஆனால் திருப்பிலாம் கேட்காதீங்க, அதை கட்சி நிதிக்கு பயன்படுத்திக்கிங்கன்னா கட்சி நிதிக்கு என்ன செய்ய போகுது? கட்சி என்ன செய்ய போகுது? கட்சி அவ்வளோ வறுமையில் இருக்கு, அந்த அளவு வறுமையில் இருக்குது. இல்லை என்ன செயல்பாடு இது வரைக்கும்? என்ன செயல்பாடு நான் கேட்குறேன். இதுவரை இப்போ புரியுதுங்களா? நடிகர்கள் கட்சி தொடங்கினா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு இது. நீங்கள் என்ன செய்யணும்? போட்டியிடப்பா, தேர்தலில் போட்டியில் சீட்டு வழங்கலப்பா, நம்ம கேட்டதை ஒதுக்கி கொடுக்கல, ஆனால் போட்டியே வெளில, அப்போ நான் திருப்பி இந்த பணத்தை செலுத்துறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. அதான் நியாயமானது, அதான் நேர்மையான செயல்னா அதுதான். நீங்கள் போட்டிடுறீங்க, அப்போ வந்து அவங்க கொடுத்தது 3 தொகுதி தான், ஆனால் 60 பேர் நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்க. அந்த 60 பேரும் நான் 3 பேரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த 3 பேரும் தேர்தலில் நிற்கிறதுக்கு இந்த தொகையை வந்து நான் வந்து இந்த ஒரு 30 லட்சம் ரூபாயை நான் வந்து நான் கொடுக்குறேன் அப்படி சொன்னால் தானே கரெக்டு இல்லையா? ஆனால் அதுவும் செய்யாமல் தேர்தலையும் போட்டிடலை. அப்போ எதுக்கு இந்த செலவுனா என்ன செலவு பண்ணுவீங்க? இப்போ கட்சி நிதிக்கு கொடுத்தா எதை கட்சி செலவு பண்ணணும், என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் என்ன ஏழைங்க பழையங்களுக்கு எதனா வந்து செஞ்சுருப்பீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன், இதே கமலஹாசனே கேட்குறேன், இது வரைக்கும் ஏழைங்க பழையங்களுக்கு எதாவது செலவு பண்ணியிருப்பீங்க நீங்கள்? ஒன்றும் கிடையாது, இது வரைக்கும் செலவு பண்ணவே கிடையாது. அப்போ கட்சி நிதிக்கு நான் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? நீங்கள் 2வது சினிமாவில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க. அப்போ இது ஒரு வகையான வந்து வினோதமான மோசடி தானே இது, நவீன மோசடி தானே இது இல்லையா? இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறான், அதுலேயும் ஒரு 60 பேர் பணம் கட்டியிருக்கிறான் பாருங்க. எது நல்ல வேலை 60 பேர் கட்டினான், 600 பேர் கட்டினா என்ன பண்ணியிருப்பீங்க? நான் கேட்குறேன், 60 பேருமா 600 பேருக்கு பணம் கட்டியிருக்கிறான், நீங்கள் வாங்குற ஒரு 3 சீட்டை நம்பி. மிகப்பெரிய மோசடியாக தான் இருக்கும். இது ஒரு வகையான மோசடி இல்லை, இது தப்பு இல்லையா? நீங்கள் போட்டிட்டீங்கன்னா ஓகே, 3 தொகுதி போட்டிடுங்க, 2 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் போட்டிட்டா கூட நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து நம்மளுடைய கேண்டிடேட் ஜெயிக்கணும், இந்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் செலவினங்களுக்கு நான் பயன்படுத்துகிறேன்
அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது இல்லையா? நீங்கள் தேர்தலில் போட்டியிடவே இல்லை, அப்போ நீங்கள் அந்த விருப்ப மனுக்காக நீங்கள் போட்டிடுறதா சொல்லி வாங்கின விருப்ப மனுவை வந்து அதுக்கான கட்டணத்தை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்குறதான நியாயம். நான் வாங்கும்போது ரீஃபண்டபுள் நாட் ரீஃபண்டபுள் சொல்லி தான் நான் வாங்கிட்டேன், அதனால் நான் திருப்பி கொடுக்க சொன்னேன். அது எப்போ தேர்தலில் போட்டியிட்டு அதுக்கு வந்து விருப்ப மனு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதனால் நாட் ரீஃபண்டபுள் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. நீங்கள் தான் போட்டியிடவே இல்லையே, உங்களுக்கு சீட்டு கொடுக்கவே இல்லையே, அப்போ திருப்பி கொடுத்துறது நியாயம். அப்படின்னா இது ஒரு மோசடி தான். கண்டிப்பாக அந்த கணக்கில் மோசடி கணக்கில் தான் போயிட்டோம். காந்தி கணக்கு மாதிரி இந்த கமல் கணக்கு. தேர்தலை முன்னிட்டு நிறைய புதுவிதமான தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. நன்றி.